ஹாய். ஸோ இந்த வீடியோவில் வந்து இமேஜ் அப்லோட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இமேஜ் அப்லோட் அண்ட் கேமரா யூஸ் எப்படி வந்து SwiftUIயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஓகேங்களா. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எலமெண்ட்டில் வந்து இமேஜ் பிக்கர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்ட் வந்து பேசிக்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கஸ்டமைஸ்ட் இமேஜ் பிக்கர் ரெடி பண்ண போகிறோம். இட்ஸ் நாட் கஸ்டமைஸ். ஸோ வி நீட் டு குளோபலாக பண்ணுற செப்பரேட்டாக பண்ணுற கமெண்ட்டை வந்து நம்ம குளோபலாக பண்ணி ரீயூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் வந்து இமேஜ் வியூ கண்ட்ரோலர் யூஸ் பண்ண போகிறோம். ரெப்ரசன்டேட்டபிள் ஓகே, UI கண்ட்ரோலர் ரெப்ரசன்டேட்டபிள் ஓகே. ஸோ இதை யூஸ் பண்ணி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு என்வரான்மெண்டல் வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, என்வரான்மெண்டல் வேரியபிள் எடுக்கிறோம். என்வரான்மெண்டல் வேரியபிள் க்ரியேட் பண்ணல எடுக்கிறோம். இப்போ ப்ரெசன்டேஷன் மோட் ஓகே, ப்ரெசன்டேஷன் மோட் எடுத்துகிட்டு ப்ரைவேட் வேர் ப்ரெசன்டேஷன் மோட் ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபியூ திங்ஸ் ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸ்னால் கோஆர்டினேட்டர். ஸோ ஆக்சுவலாக ப்ரெசன்டேஷன் ரெப்ரசன்டேட்டிவ்னா அதில் வந்து ஒரு கோஆர்டினேட்டர் இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு நம்மளோட ஆக்ஷன்ஸை வந்து ரெப்ரசன்டேட் பண்ணுற மாதிரி நம்மளோட யூஐக்கான ஒரு ஹெல்ப்பர். ஸோ இதில் வந்து ஒரு கோஆர்டினேட்டர் கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, கோஆர்டினேட்டர் என்எஸ் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் UI நேவிகேஷன் கண்ட்ரோலர் டெலிகேட், அதுக்கப்புறம் UI பிக்கர் கண்ட்ரோலர் டெலிகேட் ஓகே. ஸோ இது ரெண்டும் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வேர் பேரண்ட் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் பிக்கர் தான் பேரண்ட்டு ஓகேங்களா. யூனிட் இமேஜ் பிக்கர் தான் நம்ம வந்து இதை வாங்குகிறோம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து நம்ம ஓகே இம்போர்ட் வந்து ரெண்டு விஷயம் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் வந்து SwiftUI அண்ட் இம்போர்ட் UIKit ஓகேங்களா. ஸோ இம்போர்ட் SwiftUI அண்ட் இம்போர்ட் UIKit பண்ணிவிட்டு தென் இதுக்குள்ளே வந்து 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஃபங்க்ஷன் இமேஜ் பிக்கர் டிட் கேன்சல் ஓகேவா. ஸோ தென் இமேஜ் பிக்கர் கண்ட்ரோலர் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து லெட் இமேஜ் செக் பண்ணுறோம். லெட் UI image is equal to இதில் வந்து இன்ஃபோவில் வந்து உங்களுக்கு இது வரும் ஒரிஜினல் இமேஜ் டாட் as UI image ஆன் செக் பண்ணுறோம். ஸோ இஃப் த இமேஜ் வந்து அதில் வேல்யூ இருந்துச்சுன்னா நான் பேரண்ட் டாட் இமேஜ் பேரண்ட் டாட் இமேஜ் தானே இருக்கணும். ஓகே ஓகே, parent dot is image is equal to UI image ஓகேங்களா. ஸோ இது வந்து நான் இது ஓகே. தென் parent dot ஓகே presentation model dot wrap value dot dismiss ஓகே. ஸோ இது ஒன்று. ஸோ இது சேம் திங் தான் இங்கே dismiss ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா ஸோ கோஆர்டினேட்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். கோஆர்டினேட்டர் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நம்மளோட இந்த UI கண்ட்ரோலர் ரெப்ரசன்டேட்டபிளில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. ஸோ அது என்ன ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக ஓவர் ஃபங்க்ஷன் மேக் கோஆர்டினேட்டர். ஸோ இந்த மேக் கோஆர்டினேட்டரில் நம்ம கோஆர்டினேட்டர் கிளாஸை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம பேரண்ட் வந்து செல்ஃப் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு ஓவர் மெத்தட் சேம் ரெப்ரசன்டபிளில் வந்து மேக் UI கண்ட்ரோலர் கான்டெக்ட். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா தான் பிக்கரை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. பிக்கர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இமேஜ் பிக்கர் கண்ட்ரோலர் பிக்கர் டாட் சோர்ஸ் டைப் இஸ் ஈக்குவல் டு source type okay picker dot delegate is equal to context dot coordinator than delegate. So then வந்து return picker பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இதில் வந்து சம் எரர்ஸ் வருது. என்ன எரர்ஸ் வருது ஓகே, ஃபஸ்ட் இதில் என்ன எரர் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே என்னமோ மிஸ் பண்ணியிருக்கோம் ப்ரோட்டோடைப் ஓகே. ஸோ ஃபியூ ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். அட் பைண்டிங் வேர் இமேஜ் UI இமேஜ் ஓகேங்களா. தென் வேர் source type okay
image picker controller dot source type is equal to dot photo library. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோ லைப்ரரிங்கிறதுக்காக ஒரு சாம்பிளுக்காக கொடுக்குறோம். ஸோ ஒன்ஸ் இது அங்கே வந்து நம்ம லைவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும். ஸோ இங்கே வந்து என்ன இமேஜ் பிக்கர் ப்ரோட்டோடைப் இது ஓகே, இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். ஸோ இதில் வந்து நம்ம எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, இது வந்து டம்மி கோட் தான். ஓகேங்களா. ஸோ எம்டி ஃபங்க்ஷன் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்மளோட கஸ்டம் இமேஜ் பிக்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த இமேஜ் பிக்கரை நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபார்மில் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபார்மில் நம்ம ஃபார்முக்குள்ளே ஆட் பண்ண வேண்டாம், வெளியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஒரு வி ஸ்டாக் போட்டுட்டு ஓகேங்களா. ஸோ இந்த வி ஸ்டாக்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லோட் பண்ணுறதுக்கான இமேஜ் மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ என்னென்னா இஃப் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் லெட் இதில் கண்டென்ட் வியூ இருக்கா. ஓகே, ஒன் செகண்ட் ப்ரொஃபைல் வியூ போட்டுக்கிறேன். ஓகே, நம்ம இந்த வியூ மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபுல் வியூ பார்க்க வேண்டாம். ஓகேவா. ஸோ இந்த லெட்டில் வந்து நம்ம யூஐ இமேஜ் இஸ் ஈக்குவல் டு ஓகே வி நீட் டு நம்ம வந்து ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மூணு ஸ்டேட் ப்ராப்பர்ட்டிஸ் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸ்டேட் private where show image picker is equal to false. State private where image is to UI image. ஓகே, இதுக்கப்புறம் அடுத்த ஒரு ஸ்டேட் போடுறோம். ஸ்டேட் private where source type image controller dot source type is equal to dot. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இனிஷியலில் வந்து இது பண்ணுறதுக்காக அப்படி கொடுக்குறோம். ஸோ தென் வந்து நம்ம இன்சைட் செலக்ட் பண்ணுறப்ப சேஞ்ச் பண்ணிக்கலாம் இமேஜ். ஓகே. ஸோ இந்த இமேஜ் வந்து நல்லா இல்லை அப்படின்னா நம்ம இதில் வந்து ஒரு இமேஜ் வியூ போடுறோம். ஒரு இமேஜ் போட்டு யூஐ இமேஜ் போட்டு ஸோ இந்த யூஐ இமேஜை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு தென் இதை வந்து ஜஸ்ட் ரீசைஸபிள் கொடுத்து ஸ்கேல் டு ஃபிட் கொடுத்து தென் ஃப்ரேமில் வந்து விட்த் வந்து ஒரு 200 கொடுத்துக்கலாம், ஹைட் வந்து ஒரு 200 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதில் எல்ஸ் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு தான். டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா செலக்ட் அண்ட் இமேஜ். ஓகேங்களா. ஸோ செலக்ட் அண்ட் இமேஜ். ஸோ அதுக்கப்புறம் ஃபாண்ட் கலர் அதெல்லாம் வந்து நம்ம கஸ்டமைஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க, நான் அதெல்லாம் எதுவும் பண்ணல. ஸோ இதே வி ஸ்டாக்கில் வந்து ஹச் ஸ்டாக் ஒன்று கொடுத்துக்கிறேன். இந்த ஹச் ஸ்டாக்கில் 2 பட்டன் வரும். ஓகேங்களா. ஸோ மொதல் பட்டனோடது வந்து சூஸ் ஃப்ரம் லைப்ரரி. ஸோ இதோட ஃபாண்ட் இதெல்லாம் தேவையில்லை. இதில் வந்து நான் ஒரு 2 விஷயம் சோர்ஸ் டைப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். டாட் ஃபோட்டோ லைப்ரரி. ஓகேங்களா. தென் வந்து ஷோ இமேஜ் பிக்கர் டாட் டோக்கிள். ஓகேங்களா. ஸோ சேம் பட்டன் சேம் திங் தான், டெக்ஸ்ட் மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா டேக் ஃபோட்டோ கேமரா. ஓகேங்களா. அகெயின் வந்து நம்ம டோக்கிள் பண்ண போகிறோம். ஸோ இது முடித்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து ஷீட் ஆட் பண்ண போகிறோம். டாட் ஷீட். ஓகே, ஷீட் போட்டுட்டு இந்த ஷீட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் ப்ரெசண்ட்டில் வந்து ஷோ ஷோ இமேஜ் பிக்கர். ஓகேங்களா. ஷோ இமேஜ் பிக்கர். ஷோ இமேஜ் பிக்கருக்கு அப்புறம் இதில் வந்து நம்ம அந்த இமேஜ் நம்ம இப்போ கஸ்டமாக க்ரியேட் பண்ண இமேஜ் பிக்கரை வந்து கால் பண்ண போகிறோம். கால் பண்ணி இதில் என்னென்னா ஸோ இமேஜும் ஆட் பண்ணணும், சோர்ஸும் ஆட் பண்ணணும். ஸோ இமேஜ் வந்து நம்ம மேலே இப்போ ஸ்டேட் வேரியபிள் க்ரியேட் பண்ண இமேஜ். தென் சோர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸ் டைப். ஓகேவா. ஸோ சோர்ஸ் டைப் வந்து ஈச் டைம் சேஞ்ச் ஆகும். சோர்ஸ் டைப் வந்து பைண்டபிள் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம ப்ரிவ்யூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இமேஜ் வரும். ஸோ இப்போ நான் இமேஜை செலக்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு வியூ ஆகும். அதே மாதிரி கேமரா டேக் பிக்சர் போட்டோன்னா கேமரா வரும். ஓகேங்களா. ஸோ இது வந்து எமுலேட்டர்னால உங்களுக்கு ப்ரிவ்யூனால வரல, இல்லைனா உங்களுக்கு வரும். ஸோ அதே மாதிரி நம்ம இமேஜ் கிளிக் பண்ண உங்களுக்கு வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து SwiftUIயில் நம்ம
இமேஜ் அப்லோட் கேலரியிலேருந்து சிம்பிளாக பாட்டம் ஷீட் வழியாக எப்படி எடுக்கிறது பார்த்துட்டோம். ஸோ ஃபார் மோர் Swift வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சம்திங். ஓகே, யா, தேங்க்யூ.